டேய் என்னடா படம் மொக்கையா இருக்கும் போல. தியேட்டர்ல எவனுமே இல்ல. 3 டிக்கெட்டு இந்த 3 பேர் நாங்கள் தான் போயிட்டு வந்துடுறோம். அண்ணே படம் நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கல, சும்மா போயிட்டு வருவோம் வா. போடா. டேய் மச்சி நில்றா வரேன். மச்சான் அந்த கார்னர் சீட் பாரு. நீ மூட்டு போடா. இவ யார் எங்கள் சித்தப்பா மாதிரி இருக்கான்? ஏய் அந்த ஆள் ஒல்லியா இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் படம் உட்காந்துருக்கு. மச்சான் ஒரு நிமிஷம் இருடா வரேன். இவன் ஒருத்தன் ஆகுன்னா ஃபோனை தூக்கிட்டு போயிடுவான். ஹலோ. தம்பி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? சௌரியமா தான் இருக்கேன். படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்கா. நான் இப்போ கொஞ்சம் கிளாஸ்ல இருக்கேன்ப்பா. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணட்டுங்களா? சரியா. உடம்பு பார்த்துக்க, நல்லா சாப்பிடு. வச்சிரவாயா? சரிப்பா. அட எவ்வளவு நேரம் ஒரே பக்கமா அடிச்சுட்டு இருப்ப? கொஞ்சம் அந்த புறம் தள்ளி அடி. டேய் எங்கடா போயிட்ட? பைத்தியக்காரனுங்க. மச்சான் என்னடா அது? என்னடா அங்க பாடுறா. டேய் செம்ம சீன்ரா. ச்சே நான் அங்கே இருந்திருக்க கூடாதா? நானும் அங்கே இருந்திருக்க கூடாதா? டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? டேய் பாடா, இதெல்லாம்டா வெக்கம். டேய் என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? டேய் நவுரா, நான் போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன். நீ வரலையாடா? மச்சி இரா நானும் வரேன்டா. நமக்கு எப்போ ஆண்டு எப்படி கொடுக்க போகிறானோ கொடுப்பான். டே படம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. சுமாராக இருந்துச்சு. பட்டாசா இருந்துச்சு. பட்டாசு படம் வேற படம் தானே பார்த்தா? டேய் மெர்சலா இருந்தது. இவன் நான் சோகமாக இருக்க. டேய் நீ ஏன்டா மூஞ்ச வெறுப்பாவே வச்சுக்கிட்டு இருக்க? படம் நல்லா தானே இருந்தது. அவன் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கான். சூப்பராக வா போவோம் போ. டேய் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு முக்கியமான வேலை. நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போறான் அவன்? எனக்கு டேய் பாப்கார்ன் வாங்கி தடா. ப்ளீஸ் வாங்கி. எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் சம்ஒன்? நோ. நீங்க அது டிக்டாக்ல ஃபேமஸ் தானே? நான் கூட உங்க பெரிய ஃபேன். டிக்டாக்ல நான் பண்ண மாட்டேனே. ஐ மீன் நீங்க டிக்டாக் பண்ணா ஃபேமஸ் ஆயிடுவீங்க. நானும் உங்க பெரிய ஃபேன் ஆவேன்னு சொல்ல வந்தேன். உங்க எக்ஸ்பிரஷன் நீங்க பண்ணா செத்து போயிடணும். நீயும் எவ்வளோ ஹைட்டா? இன்னொரு சின்ன ஹெல்ப்பு, என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். எங்கே போனான்னு தெரியல. என் ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு கால் பண்ணிக்கலாமா? நம்பர் சொல்கிறேன், கொஞ்சம் கால் பண்ணுங்க. ஓகே சொல்லுங்க. 9790955255. ரிங் போகுதா? ரிங் ஆகுது. சாரி, ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். பை த வே அது என் நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ, பை. டேய் என்னடா போய் பண்ணிட்டு வர? அது ஒன்றும் இல்லை மச்சான், நம்பர் கொடுத்துருக்கேன். இன்றைக்கே ஒரு கால் வரும். அதுக்கப்புறம் வாங்கடா போகலாம். டேய் இங்கே வர எப்படி இருக்க? நீ இருக்கியப்பா? அவனா? டேய் அவன்லாம் பூமிக்கு பாரமாக தான்டா இருக்கான். டேய் எவ்வளோ நம்பர் வச்சுருக்கேன்? எனக்கு நம்பர் சாடா நீ. இப்போ என்னடா, தேட்டரில் பார்த்த பொண்ணுன்னு நினச்சி வேற ஒருத்திட்ட பழகிட்டேன். பழகி கலட்டியும் விட்டேன். இப்போ அவன் நல்லவன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறேன். டேய் இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. மறுபடியும் சொல்கிறேன், தப்பெல்லாம் உன்னோடது. ஒரே ஒரு வழி தாண்டா இருக்கு. என்னன்னு சொல்கிறா? நேராக ஒயின்ஷா போகிறோம், திரும்ப ஒரு பீரை போடுறோம், நல்லா குப்புற போட்டு தூங்குறோம், காலையில் ஆஃபீஸ் போகிறோம், ப்ராப்ளம் சால்வ். சூப்பரே. லைஃப் மேட்டர் பற்றி பேசிகிட்டு இருந்தா உங்களுக்கு குடிக்கிறது முக்கியமாக போச்சாடா?
இப்போ என்னடா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? ம் இல்லை. ஐயோ குழப்புறானே. டேய் வேற என்ன தாண்டா வேணும் உனக்கு? ராமு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுடா. அப்ப அந்த பொண்ணை பார்த்து ராம பத்தி சொல்லு. நான் எப்படி மச்சான் அந்த பொண்ணு அட முடிஞ்சு வா. முடிப்பேன். டேய், நீயே டேய், சொல்லு. டேய், சொல்லிட்டு போடா. அப்படியே பார்த்து பேசினாலும் அவன் எப்பறம் என்ன நம்புவா? அதுவும் சரி, நீ பண்ண வேலை அப்படி. ராம் உனக்கு ஃப்ரெண்டு தானே, நீ அவன்கிட்ட சொல்லலாம்ல. சூப்பர்ரா. முத வேலையா அதை பண்ணு. இப்ப எங்களுக்கு தூக்கம் வருது, நாங்க போய் தூங்குறோம். நீ போய் நிம்மதியா தூங்கு, கொஞ்சம் ஆளை விடு. அப்படி போயிடுவான். நல்ல வேலை, சூப்பர் மைண்ட் எடுத்து கொடுத்த. இவனை எப்பறம் சமாளிக்கிறது? தப்பெல்லாம் அவன் மேல வச்சுக்கிட்டு 2 ஃபிளாஷ்பேக் சொல்லுது பத்தி அந்த பரதேசி நாயி. இல்லை மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு என்னடா டவுட்டு? இல்லை, அந்த ராம் பையன்கிட்ட போய் பேச சொல்லி சொன்னனே, அந்த நாயே பொண்ணுங்க விஷயத்தில் ஒரு மானம் கிட்ட ஈத்தர. எல்லா கதையும் கேட்டுட்டு சரி பரவாயில்ல நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா என்னடா பண்ணுறது? டேய், இப்பதான் ஒரு வழியா பேசி அவனை சமாளிச்சு வந்திருக்கேன். மறுபடியும் ஏதாவது பேசி கூட போட முதல்ல. ப்ளீஸ் சிட் டவுன். உட்கார். Shweta, there are so many romantic places around. Why did you insist this place? இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கியா? நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்லை. Ma'am, order? I'm waiting for my friend. Okay, ma'am. ஏய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? சாரி சேத்தா, லேட் ஆயிடுச்சு. பர்பஸே இல்லாம எதுக்கு இப்ப சாரி சொல்ற? ஏய் என்ன பர்பஸ்? நீ எப்படியும் லேட்டா தான் வர போறேன்னு ஆல்ரெடி எனக்கு தான் தெரியுமே. அது எப்படி உனக்கு தெரியும்? பசங்க சொன்னதுக்காக வருவீங்க, ஆனா பொண்ணுங்க நீங்க சொல்றத கேக்குறதுக்காகவே வருவோம். செம்ம கவிதை ஸ்வேதா, சூப்பர். ஏய் கலாய்க்கிறியா? ஏய் இல்லப்பா, பாராட்டுறேன் உன்னை. ஏய் சீரியஸா, சூப்பர் கவிதை. ஓகே. ஏய் நீயே சொல்லு. இது ஓகேவா? யா. This one. Yep. One cheese garlic bread. One cold garlic. Okay. Thank you. Thank you. ஆமா, நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். What's your dream about? ட்ரீமா? எனக்கு ஒரு பெரிய லக்ஸுரி கார் வாங்கணும்னு ஆசை. நான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றது தான் உனக்கு பெரிய ட்ரீமா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் தான். ஃபர்ஸ்ட் கார் வாங்குறேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, என்ன கார்? ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு இனோவா, பிரான்ஸ் கலர் பிடிக்கும் எனக்கு. Shweta, what happened? Are you all right? Anyhow, marriage fix ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூப்பிட்டுருக்க. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ வாட் யூ வாண்ட் டு ஹேவ்? என்ன சாப்பிட்ற? ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். நோ, ஐ வாண்ட் டு ஹியர் அபவுட் இட். என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. எங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருல்ல? உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. நீ சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஐயோ ஓகே. I'm fine. ஓகே. ஏய் வா மச்சான், அதிசயமா இருக்கு. என்ன இந்த பக்கம்? இல்லடா, இந்த பக்கம் வந்தேன். சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு. சரி, ஏதாவது சாப்பிட்றியா? சரி ஏதாவது சொல்லு. ஹலோ சோஃபி, சொல்லுங்க சார். கெஸ்ட் வந்திருக்காங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரியா? யா ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே. ஓகே சார். அப்புறம் மச்சான் சொல்லு. டேய் பத்திரிக்கை பாத்தியா இல்லையா? அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் சோஃபி, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்? உள்ளவா. அப்புறம் ஈவினிங் ஃப்ரீயா? இல்லை சார், ஆக்சுவலாக ஈவினிங் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். யா ஓகே ஃபைன், Bye. பாய்.
டேய் நீ இன்னும் திருந்தலையாடா? டேய் நான் என்னடா தப்பு பண்ண திருந்துறதுக்கு? என்ன தப்பு பண்றியா? 2 நாள்ல உனக்கு கல்யாணம். அதை விடு மச்சி. நீ இப்போ ஏதோ சொல்லணும்னு வந்தியே, அது என்ன விஷயம்? அது நீ நீ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு என்னது? நீ லவ் பண்ணியா? உன் கூடவே தான்டா இருந்தேன். எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? சொல்லவே இல்லை. பண்ணண்டா. உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்காத மச்சான். ஓ, அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நானா? நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன்டா. அப்போ நான் பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை, நீயும் பண்ணிக்கூடாது. ஏன்? இல்லை, நீ பண்ணிக்கூடாது. டேய், நீயும் பண்ணிக்க மாட்ட, என்னையும் பண்ணிக்க வேணாங்கிற. பின்ன என்னதான்டா பண்ணணுங்கிற? நீ விலகிடு. வேற ஏதாவது நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்ல பையனா? அவனை எங்கந்திரா பிடிக்கிறது? சரி, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் பண்ணிக்க மாட்டேன்டா. அப்போ நான் பண்ணிக்கிறேன். வேணாண்டா. அடச்சே, அட யாரா இவன்? மச்சான், இந்த கல்யாணத்தில் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? நான் ஒரு நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க அப்பா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், டைம்ஸ் மேகசின் இன்டர்வியூ, அவ்வளோதான் மச்சான் நம்ம ஆசைலாம். மற்றபடி அவள் ஒரு சுமாரான ஃபிகர் தான்டா. நான் பல பொண்ணுங்களோட சுற்றியிருக்கேன், அவள் உன் கூட சுற்றியிருக்கா. இதில் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே? ஏய், என்னடா இது சினிமா வில்ல மாதிரி? கையெடு, எடு எடு எடுறா, எடு மச்சான். மச்சான், இப்போ கூட சொல்கிறேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் விலகிடுறேன். ஏய், நான் பண்ணிக்க மாட்டேன்டா. அப்போ கண்டிப்பாக நான் தான் பண்ணிப்பேன். நீ அவளை எப்படி கல்யாணம் பண்றேன்னு பாத்துறேன்டா. டேய் நில்றா, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துரு, அப்பதான் பார்க்க முடியும். சோஃபி, ஏய் சோஃபி, ஓ இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ரீயா? அப்புறம் வழக்கமாக போகிற அந்த பப்புக்கே போயிடலாமா? சரி, ஓகே, பை.